ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம டாப் 10 டிலாப்பியா ஃபிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிலாப்பியான்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் ஒரு 10 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 100 வகையான டிலாப்பியாஸ் இருக்குது, இன்க்ளூடிங் மேன்மேட் டிலாப்பியாஸும். ஸோ அதனால் அதில் நல்லா இருக்கிறது கொஞ்சம் அண்டு நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக ஃபுட் சோர்ஸில் இருக்கிறது கொஞ்சம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் என்னென்ன வகை டிலாப்பியா இருக்குதுன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கும் புதுசாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு. அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது டிலாப்பியா வேரியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நைல் டிலாப்பியா. ஸோ நைல் டிலாப்பியா பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் இதை லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த டிலாப்பியா பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும், ரோஸ் டெய்லோட அண்ட் கொஞ்சம் க்ரேயிஷ் அண்ட் ப்ளூயிஷ் கலரோட பார்க்க நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 kg வரைக்கும் வளரும். ஸோ நல்லா ஒரு பெரிய சிக்லெட்டுங்க இது. ஸோ டிலாப்பியா இது குட்டியாக இருக்கும்போது பார்க்க அக்ரெசிவாக இருக்காது, பட் ரொம்ப பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் அக்ரெஷன் காட்ட ஆரம்பிக்கும். இந்த டிலாப்பியா தான் நம்ம இப்போ வைல்டில் இன்வெசிவ் ஸ்பீஷீஸாக மாறிட்டுருக்கு. ஸோ மாறிட்டுருக்கு இல்லை, மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் நம்ம ஊர் மீன் நினச்சிட்டு இருக்கீங்க. இது நம்ம ஊர் மீன் கிடையாது, ஆஃப்ரிக்கா அதோட நேட்டிவ். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மொசாம்பிக்யூ டிலாப்பியா. ஸோ இந்த டிலாப்பியா பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, மெயினாக அக்ரிகல்ச்சருக்கு தான். இதை வளர்க்க எவ்வளோ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது பார்க்க நல்லா இருக்கும்னால நான் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம இந்தியாவில் இந்த டிலாப்பியா ஃபார்மிங் பண்ணுறாங்களான்றது எனக்கு சரியாக தெரியல. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இல்லை யாராவது ஃபார்மிங் பண்ணுறவங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஜாக வளரக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். கிட்டத்தட்ட சைஸ் அண்டு வெயிட்டு பார்த்திங்கன்னா நைல் டிலாப்பி மாதிரி தான். கிட்டத்தட்ட வெயிட் 2 kgயும் சைஸ் 40 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ நல்லா அழகாக இருக்கும். அதனால் நான் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மூணாவது இடத்துல இருக்கிறது ப்ளூ டிலாப்பியா. ஸோ ப்ளூ டிலாப்பியா பார்த்திங்கனாலும் இந்தியாவில் ஃபார்மிங் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இதோட பெல்விக் ஃபின் அண்ட் இதோட ஆனல் ஃபின்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதோட பாடியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். நல்லா அழகாக இருக்கிறனால நான் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இந்த ப்ளூ டிலாப்பியாவும் அண்ட் இந்த நைல் டிலாப்பியாவும் பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி ஒரு புது ப்ரீடு ஒன்று இருக்குது, கிராஸ் ப்ரீடு. அது பார்த்திங்கன்னா ஃபார்மிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதையும் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது ப்ளூ டிலாப்பியாவா இல்லை நைல் டிலாப்பியான்றது பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இந்த நைல் அண்டு இந்த ப்ளூ டிலாப்பியா பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான டிலாப்பியா பார்க்கலாம். நாலாவது இடத்துல இருக்கிறது வாமி டிலாப்பியா. ஸோ இந்த டிலாப்பியா பார்த்தீங்கன்னா எனக்கு இது கிராஸ் ப்ரீடா இல்லாட்டி இது வைல்டில் இருக்க ப்ரீடான்றது எனக்கு சரியாக தெரியாது. ஸோ இந்த டிலாப்பியா பார்த்தீங்கன்னா இந்த ஒசாம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைலையும் கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த டிலாப்பியா பார்க்க. அண்ட் இந்த டிலாப்பியாவும் ஃபுட் சோர்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இது அக்வேரியம் ஹாபியில் இல்லை, ஃபுட்டுக்காக தான் வச்சுருக்காங்க. பட் பார்க்க நல்லாயிருக்குன்றதுக்காக நான் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். அஞ்சாவது இடத்துல இருக்கிறது மேங்கோ டிலாப்பியா. ஸோ மேங்கோ டிலாப்பியா பார்த்திங்கனாலும் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிலாப்பியா தான். ஸோ இது பார்க்க நல்லாயிருக்கும், அதனால தான் நான் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ஒரு கோல்டன் எல்லோ மாதிரி இருக்கும் பார்க்க. அண்டு கொஞ்சம் பிளாக்கும் மிக்ஸ் ஆகும். ஸோ பிளாக் கலரும் அண்டு கொஞ்சம் எல்லோ கலரும் கலந்துருக்கும். நல்லாயிருக்கும் இந்த மீன் பார்க்க. அதனால தான் நான் மெயினாக லிஸ்ட்டில் சேர்த்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுட் சோர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, யாரும் வளர்க்க யூஸ் பண்ணலை அக்வேரியமில் வச்சு. ஸோ வாங்க இனி அடுத்த வகையான டிலாப்பியா ஃபிஷ்ஷை பார்க்கலாம். அண்டு ஆறாவது இடத்துல பார்க்க போகிறது பிளாக் சின் டிலாப்பியா. ஸோ இந்த டிலாப்பியா எவ்வளோ நல்லா இருக்குது. இதையும் பார்த்திங்கன்னா ஃபுட் சோர்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிலாப்பியா பிளாக்கிஷ் வாட்டர் அண்டு சால்ட் வாட்டர்லேயும் உயிர் வாழும். ஸோ மோஸ்ட் ஆஃப் டிலாப்பியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கிஷ் வாட்டர்லேயும் நல்லா அடாப்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். நல்லா என்ன மாதிரி வாட்டர் கண்டிஷனாக இருந்தாலும் டிலாப்பியா நல்லா அடாப்ட் பண்ணி இருக்கும். அதனால தான் மெயினாக இந்த மீனை ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டான மீனும் கூடன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் இந்த டிலாப்பியா ஃபிஷ்ஷை சாப்பிட்டதில்லை, ஏன்னா நான் மீனே சாப்பிட மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால. ஸோ விடுங்க, அதை விட்டு தள்ளுவோம். ஸோ இப்போ இந்த டிலாப்பியா அதோட பிளாக் சின் அண்ட் எல்லோ லைன் உள்ள ஒரு பாடி இருக்கும் அதுக்கு. அதனால் நான் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும் பார்க்க. ஏழாவது இடத்துல இருக்கிறது ஜீப்ரா டிலாப்பியா. நம்மளுக்கு ஈஸியாக அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு டிலாப்பியா. அண்ட் இந்த டிலாப்பியா பார்த்திங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எல்லாம் ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் அக்வேரியம் ஹாபியில் இருக்கக்கூடிய டிலாப்பியா, ஓகேங்களா. ஸோ இதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிலாப்பியா வந்து குட்டியாக இருக்கும்போது வாங்கிட்டு போயிடுறீங்க. பட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதால் கிட்டத்தட்ட 25லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர முடியும். ஸோ கொஞ்சம் ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ இதுக்கான ஸ்பேஸை கொடுக்க முடிஞ்சால் வாங்கி வளங்க. அண்ட் இது வந்து குட்டியாக இருக்கும்போது அந்தளவுக்கு அக்ரஷன் இருக்காது. வளர வளர தான் இதுக்கு அக்ரஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இனி அடுத்த வகையான மீனை பார்த்துடலாம். 8வது இடத்துல இருக்கிறது டேங்கனிக்கா டிலாப்பியா. ஸோ டேங்கனிக்கா டிலாப்பியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு டிலாப்பியா. இது வந்து அக்வேரியம் ஹாபியில் இருக்கிறது தான். இந்த டேங்கனிக்கா டிலாப்பியா வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இது பேர்லேயே வச்சு தெரிஞ்சிருப்பீங்க இந்த டிலாப்பியா வந்து எங்கேருந்து வருதுன்றத லேக் டேங்கனிக்காலேருந்து தான். ஸோ நம்மக்கிட்ட வந்து நிறைய லேக் டேங்கனிக்கான சிக்லெட்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த சிக்லெட்ஸ் இல்லை நம்மக்கிட்ட. அதுவும் இந்த ஜெயின்ட் டிலாப்பியா பியூட்டிஃபுல் டிலாப்பியா நம்மக்கிட்ட இல்லை. ஃப்யூச்சரில் நம்ம அக்வேரியம் ஹாபியில் வந்தாலும் வரலாம். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு டிலாப்பியா. ஃபஸ்ட்டு பேசின ஆளாக நானாக இருந்துட்டு போய்க்கிறேன் இதில். ஸோ தமிழில் இது வரைக்கும் யாரும் இதை பற்றி பேசலன்னு நினைக்கிறேன். நான் தான் பேசியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது ஸ்பாட்டட் டிலாப்பியா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்கக்கூடிய ஒரு டிலாப்பியா. பட் நம்ம இந்தியன் அக்வேரியம் ஹாபியில் இருக்கான்றது எனக்கு சரியாக தெரியல. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இல்லை. யாரும் சொல்லி யாரும் இதை பற்றி பேசி நான் பார்த்தது கிடையாது. இந்த டிலாப்பியா பார்த்தீங்கன்னா உடம்புல நல்லா ஸ்பாட்டட் இருக்கும் அண்ட் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அது பெல்லியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெட் கலர் வரும். ஸோ நல்லா ஒரு அழகான ஒரு டிலாப்பியா தான். அண்ட் ஷோல் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம அக்வேரியம் மார்க்கெட்டில் வரலாம். ஓகேங்களா? அண்ட் இது மாதிரி புது புது அக்வேரியம் ஃபிஷஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கிறது ரெட் பெல்லி டிலாப்பியா. ஸோ இந்த டிலாப்பியா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு டிலாப்பியா டைப்பு. ஸோ நம்ம இந்தியன் அக்வேரியம் ஹாபியில் இது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். யாராவது பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது இல்லை. ஸோ இந்த டிலாப்பியா வந்து வெளியூரில் ஃபேமஸ். நம்மளுக்கு இங்கே வந்து ஃபேமஸ் இல்லை. நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இந்த டிலாப்பியா வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிலாப்பியா பார்க்க எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா எல்லோவாக இருக்கும் அண்டு பாடியில் பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வயிறு நல்லா ரெட்டாக இருக்கும். ஸோ ப்ரீடிங் டைம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ரெட்டாக இருக்கும் வயிறு. அண்ட் இன்னும் நல்லா எல்லோ கலராக பாப்பப் பண்ணி காட்டும். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீன் தான் இது. வாங்க நம்ம போனஸ் டிலாப்பியாவும் பார்த்துடலாம். ஸோ போனஸாக நான் ஆட் பண்ணியிருக்கிறது இந்த ரெட் டிலாப்பியா தான். ஸோ ரெட் டிலாப்பியா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ரெட் டிலாப்பியான்னு சொல்லுவாங்க, பிங்க் டிலாப்பியான்னு சொல்லுவாங்க, ஒயிட் டிலாப்பியான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த டிலாப்பியா வந்து கோல்டன் டிலாப்பியாவும் சொல்லுவாங்க. அதையும் நான் சொல்ல விட்டேன், மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ இந்த டிலாப்பியா வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது ஃபுட் சோர்ஸ்க்கு தான். ஸோ யாரும் வளர்க்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் அழகான ஒரு டிலாப்பியா வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து நைல் டிலாப்பியாவோட ஹைப்ரிடுங்க. ஸோ இது வந்து நைல் டிலாப்பியா தான். நைல் டிலாப்பியாலே ஒரு ஹைப்ரிடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில வகையான டிலாப்பியாஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. See you next video. Bye bye ஷோல்.